யாரு? நித்யா இருக்காங்களா? நீங்க? நான் ஜெனி, நித்யாவோட ஃப்ரெண்ட். அவங்க இல்ல. என்ன விஷயம்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். இங்கே யாரையும் தெரியாது. 3 நாள் தங்கணும். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது சேஃபாக தங்குற மாதிரி இடம் கிடைக்குமா? லெஃப்ட் சைடு போங்க, மெயின் ரோடு வரும், அங்க கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, கூட கொஞ்சம் வர முடியுமா? 2 பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, பயமாக இருக்கு. சரி, உள்ள வாங்க. நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கோங்க, காலையில கிளம்பிடணும். சரியா? ம், சரி. சரி, உள்ள போங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு ஸ்டொமக் பெயின், டேப்லெட் போடலன்னா தூக்கம் வராது. கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ்? என்னாச்சு? நான் இங்கே செட்டில் ஆயிட்டேன் அருண். ஆனால் நீ சொல்கிற மாதிரி இங்கே நகை பணம் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியலையே. பார்க்குறதெல்லாம் வச்சு முடிவு பண்ணாத ஜெனி. நித்யா என் ஃப்ரெண்டு, அவள் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அவ்வளோ நகை போட்டிருந்தா, எல்லாமே அந்த வீட்டில் தான் இருக்கு. ம், இப்போ அவள் டெலிவரிக்காக ஊருக்கு போயிருக்கா. இந்த டைம் விட்டா வர சான்ஸ் கிடைக்காது, பார்த்துக்க. ம். நித்யா ஹஸ்பண்ட் உன்னை நம்பிட்டானா? அவன் சரியான சிடு மூஞ்சி. ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்கு மேலே பேசவே மாட்டான். என்னை உள்ள விடுறதுக்கே யோசிச்சான் தெரியுமா? அப்புறம் என்னாச்சு? நான் என்ன பண்ணேன், என்னை 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொன்னேன். அப்புறம் என் மேலே பரிதாபப்பட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் இருந்துக்க சொன்னான். இப்போ அவன் எங்க? நான் ஒரு பழைய சீட்டை கொடுத்து மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். கரெக்டாக பண்ணிடுவல்ல? அங்கே இருக்க பிடிக்காம தானே உன் கூட வந்தேன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, பார்த்துக்க.